தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். அகழ் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பெறவும். அகழ் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பெறவும். நீலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இந்த மண்ணுலகிலே பிறந்தார். நமது பல்வேறு விதமான உடல் நோய்கள், உள்ளத்தின் நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. உள்ள நோய்கள், உள்ளத்தின் பாவங்கள் சுகப்படுத்தப்படுகிற பொழுது, மன்னிக்கப்படுகிற பொழுது, கழுவப்படுகிற பொழுது உடல் நோய்கள் சுகப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் இதோ அந்த மகனுடைய பாவங்கள் மன்னித்து சுகப்படுத்துகிறார். 38 ஆண்டுகளாய் அந்த மனிதன் பாவத்திலே படுத்து கிடந்தான். நாமும் எத்தனை நாள் ஒரு சிலர் குறிப்பிட்ட பாவங்களிலே எழ முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே பாவங்களை செய்து ஒரே இடத்துல எழ முடியாமல் படுத்து கிடக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நம்ம எழுப்ப விரும்புகிறார். நாம் எழுப்புவதற்கு தயாரா என்ற சிந்தனையோடு இந்த புனித வழியிலே நாம் பங்கு பெறுவோம். எல்லாம் தடையாக இருக்கின்றன நம் பாவங்கள், நம் குற்றங்கள், குறைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதை வானமுதல் புனித சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் உம் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை செம்மைப்படுத்தி அருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47
இறை வசனங்கள் 1 முதல் 9 மற்றும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாய்ப்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஒரு அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் முதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல் 46. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி: ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். 6 உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திருவுறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி: ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி: ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 5. வாழ்வுதல் இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 3, 5 தொடக்கம் 16.
யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாள் ஆகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரை உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எசேக்கியேலுக்கு இந்த நாளில ஒரு அழகான ஒரு காட்சியை அவர் காட்டுகிறார். மேலிருந்து கிழக்கு நோக்கி தேவாலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருவதை அவருக்கு அங்கு காண்பிக்கிறார். அந்த தண்ணீர், தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீர் விடுதலையின் தண்ணீராக, சுகத்தின் தண்ணீராக, வாழ்வு தரும் தண்ணீராக இருக்கும் என்று ஆண்டவர் எசேக்கியேல் வழியாக இந்த நாளிலே ஆலயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற இந்த தண்ணீரை காட்சியாக கொடுத்து அவர் இறை மக்களுக்கு இந்த நாளிலே அதனுடைய முழுமையை, அந்த வாக்குறுதியினுடைய நிறைவை இந்த நாளிலே நமக்கு நற்செய்தி வழியாக, இயேசு வழியாக நிறைவேறுவதை நாம் இங்கு காண்கிறோம். இந்த நாளிலே நான் வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகத்தினுடைய இந்த இறுதி வார்த்தை, தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது, அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். அந்த தண்ணீர் ஓடிய இடங்களில் எல்லாம் வாழ்வு இருந்தது. அந்த தண்ணீர் நல்ல நீராய் இருந்தது. அந்த தண்ணீர் பாய்ந்த இடங்களில் எல்லாம் உயிர்கள் வாழ்ந்தன. இந்த தண்ணீர் உயிரை அல்லது வாழ்வை கொடுக்கிற தண்ணீராய் இருக்கும் என்று ஆண்டவர் எசேக்கியேல் வழியாக இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த தண்ணீர் என்பது நாம் இறை வார்த்தையின் ஒளியிலே சிந்திக்கிற பொழுது தூய ஆவியானவரை குறிப்பதாக இருக்கிறது. தூய ஆவியானவர் என்றும் தண்ணீரால் நாம் தூய்மைப்படுத்தப்படுவோம், சுகப்படுத்தப்படுவோம், கழுவப்படுவோம். அந்த ஆவியானவர் நமக்கு வாழ்வாய் இருப்பார். இந்த காரியங்கள் இந்த நற்செய்தி வழியாக நமக்கு நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். ஆலயத்திலிருந்து, திரு தூயகத்திலிருந்து வழிந்தோடிய அந்த தண்ணீர், அது ஒரு சுகத்தின் தண்ணீராய், விடுதலையின் தண்ணீராய், வாழ்வின் தண்ணீராய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிழா நாட்களிலே
பெத்சாய்தா என்ற அந்த இடத்திற்கு செல்கிறார். எருசலேம் தேவாலயத்திலே 5 மண்டபங்கள் கொண்ட பெத்சதா என்ற ஒரு குளம் இருக்கிறது. இந்த குளத்தின் அருகிலே எத்தனையோ நோயாளிகள், கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல்நலமற்றோர் என்று முடக்குவாதம் என்று எத்தனையோ நோயாளிகளை அவர்கள் அந்த குளத்தினுடைய பக்கவாட்டிலே அவர்கள் படுக்க வைத்திருப்பார்கள். அந்த குளத்தின் தண்ணீரானது யூதர்கள் தங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு சடங்குக்கான தண்ணீராக இருந்தது. அதில் ஒரு சில நாட்களில வானதூதர் அந்த தண்ணீரை அவர் கலக்குவார். அப்படி கலக்குகின்ற பொழுது அந்த தண்ணீரிலே முதல் இறங்குகிறவர் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் ஆலயத்திலிருந்து வந்த தண்ணீர் சுகத்தின் தண்ணீராக இருக்கும் என்று ஆண்டவர் எசேக்கியேல் வழியாக என்று கற்பித்தது இதோ இன்று இந்த பெத்சதா என்ற குளத்தின் வழியாக நிறைவேறுவதை நாம் இந்த நாளிலே காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெத்சதா என்றால் ஹவுஸ் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கு பெத்சதா குளம் என்பதற்கு எபிரேய மொழியிலே இரக்கத்தின் வீடு. அன்புக்குரியவர்களே, இரக்கத்தினுடைய இடமாக, சுகத்தின் இடமாக, அற்புதத்தின் இடமாக, கடவுளுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. உடல்நலமற்றிருந்த 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரை ஆண்டவர் காண்கிறார். அங்கு எத்தனையோ பேர் உடல்நலமற்றிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒருவரை ஆண்டவர் காண்கிறார். எதற்காக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வாக்குறுதியும் கட்டளையும் நிறைவாகத்தான் வந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் இறைவாக்குகளையோ சட்டங்களையோ அழிப்பதற்காக அல்ல, மாறாக நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டின் அனைத்து சட்டங்களும், அனைத்து வாக்குறுதிகளும், அதைவிட அனைத்து நிகழ்ச்சிகளும் இயேசுவில் நிறைவேறியது. தொடக்க ஆதியாகமம், தொடக்க நூல் முதல் இறுதி வரை எல்லா நிகழ்ச்சிகளும் இயேசுவிலே நிறைவேறியது. எல்லாம் இயேசுவிலே நிறைவேறியது. அன்புக்குரியவர்களே, ஏதோ தோற்றத்தில் இருந்து இறுதி இறைவாக்கினர் வரை இயேசுவிலே எல்லா நிகழ்ச்சிகளும் இயேசுவிலே நிறைவேறியது. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார், முழுமைப்படுத்தினார். அப்படி என்றால் 38 ஆண்டுகளாக படுத்திருந்தவரிடம் இயேசு ஏன் சென்றார்? எத்தனையோ பேரை பார்த்திருப்பார், எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் ஏன் குறிப்பாக 38 ஆண்டுகளாய் இந்த மனிதன் படுத்திருக்கிறான்? இயேசுவுக்கு தெரியும் 38 ஆண்டுகளாய் இவர் படுத்திருக்கிறான் என்று. எதற்காக? அன்புக்குரியவர்களே, நாம் பழைய ஏற்பாட்டை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களுடைய அந்த பாவ வாழ்க்கையை, மனம் திரும்பாத வாழ்க்கையை, பாவத்திற்கு மேல் அவர்கள் பாவம் செய்து அவர்கள் அடிமைத்தனத்திலே அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்ல முடியாமல் இருந்த ஒரு நிகழ்வை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் 38 ஆண்டுகளாக படுத்திருந்த ஒருவரிடத்திலே செல்கிறார். இணை சட்டம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, இணை சட்டம் 2:14 இந்த 38 ஆண்டுகளை குறித்து, இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையிலே இந்த 38 ஆண்டுகள் எதை குறிக்கிறது? ஏசியா இந்த 38 ஆண்டுகளாய் படுத்திருந்த இந்த மகனிடத்திலே சென்றார் என்பதற்கான பதிலை நாம் அங்கு காண்கிறோம். இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையிலே, அவர்கள் வாழ்க்கையிலே புறையோடி கிடந்த, அவர்களால் வெளிவர முடியாத, அவர்கள் மனம் திரும்பாத அந்த 38 ஆண்டுகள் பாவ வாழ்க்கையினால் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை கண்ணால் கண்டும் அந்த நாட்டிற்குள்ளே போக முடியவில்லை. ஒரு மலையை கடந்தால் போதும். ஆனால் அந்த மலையிலிருந்து பார்க்கிறார்கள், வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம் தெரிகிறது. ஆனால் அந்த மலையை கடந்து அவர்களால் போக முடியவில்லை. காதேஸ் என்ற இடத்துல 38 ஆண்டுகளாய் அவர்கள் அந்த இடத்தை கடக்க முடியாமல் இருக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். இணை சட்டம் 2:14. நாம் காதேசு பர்னோயாவில் நின்று புறப்பட்டு செரோது ஓடையை கடப்பதற்கு ஆன காலம் 38 ஆண்டுகள். 38 ஆண்டுகளாக ஒரு சிறிய ஓடையை கடப்பதற்கு ஆனது. அமர்வுக்குரியவர்களே, இஸ்ராயல் மக்கள்
பாலைவனத்திலே ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழ மறந்தார்கள். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். கடவுளுக்கு எதிராய் பாவம் செய்தார்கள், மோசேக்கு எதிராய் பாவம் செய்தார்கள், ஆரோனுக்கு எதிராய் முணுமுணுத்தார்கள். ஆக இஸ்ராயேல் மக்கள் தங்கள் வாழ்க்கையில கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன காரியத்தை அவர் நமக்கு செய்ய போகிறார் என்ற சிந்தனைகளை விட கடவுளுக்கு விரோதமாய் அவர்கள் முணுமுணுத்தார்கள், மோசேக்கு எதிராய் முணுமுணுத்தார்கள். இந்த 38 ஆண்டுகள் இஸ்ராயேல் மக்கள் வாழ்க்கையிலே பாவத்தின் ஆண்டுகள். இந்த ஆண்டுகளில் தான் மிரியம் தண்டிக்கப்படுவார், மோசேயும் தண்டிக்கப்படுவார். இந்த மலையில் இருந்துதான் மோசே கானான் தேசத்தை பார்ப்பார், கானான் தேசத்தை பார்க்க ஆசைப்படுவார். இந்த 38 ஆண்டுகளில் தான் மிரியம் தண்டிக்கப்பட்டார், மோசே தண்டிக்கப்பட்டார், ஆரோன் இறந்தார், பல இஸ்ரேல் இறந்தார்கள். பாவத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், பாம்பினால் கடிக்கப்பட்டார்கள். அது இந்த 38 ஆண்டுகளில் தான். காரணம் அவர் வாழ்க்கையில் இருந்த பாவம். எனவேதான் இந்த நாளிலே 38 ஆண்டுகளாக இஸ்ராயேல் மக்கள் பாவத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்கு, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு போக முடியாததற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த பாவம். பாவத்தை விட்டு அவர்கள் எழவில்லை, எழ மனதில்லை. கடவுளுக்கு எதிராக இன்னும் அதிகமாய் பாவம் செய்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த மனிதனிடத்திலே வந்து கேட்கிறார், நலம் பெற விரும்புகிறீரா? இயேசுவுக்கு தெரியும்ல, அந்த மகன் 38 ஆண்டுகளா படுத்திருக்கிறான், அவன் சுகம் பெற வேண்டும், ஆண்டவருக்கு தெரியும்ல. ஆனால் அவர் கேட்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறீரா? அன்புக்குரியவர்களே, பாவத்திலே நாம் படுத்து கிடக்கிறோம், பாவத்திலே நாம் வீழ்ந்து கிடக்கிறோம். நாம் தான் எழ வேண்டும். இந்த பாவத்தை விடுவதற்கு நான் முதலிலே ஆசைப்பட வேண்டும், நான் விரும்ப வேண்டும். இயேசு கேட்கிறாரு, நீ நலம் பெற விரும்புகிறீரா? அப்படி என்றால் நீ பாவத்தினால் படுத்து கிடக்கிறாய், உன் பாவம் உன்னை படுக்க வைத்திருக்கிறது. நீ செய்த பாவத்தினால் 38 ஆண்டுகளாக நீ படுத்து கிடக்கிறாய். உன் முடக்குவாதம் அல்ல, மாறாக உன்னது உடல்கள் முடங்கவில்லை, உன் உள்ளம் முடங்கி இருக்கிறது. நீ உள்ளத்திலே முடக்குவாதம் கொண்டிருக்கிறாய். பாவத்தினால் உன் உள்ளம், உன் ஆன்மா முடக்குவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே நீ எழ விரும்புகிறாயா? நீ நலம் பெற விரும்புகிறாயா? உன் உள்ள முடக்குவாதத்திலிருந்து, ஆண்டவர் கேட்பது உடல் முடக்குவாதம் அல்ல, உன் உள்ள முடக்குவாதத்திலிருந்து. ஏனென்றால் ஒரு இடத்துல படுத்து கிடப்பது என்பது சுகம். ஒரு இடத்துல படுத்து கிடப்பது என்பது சுகம். ஏன்னா ஒருவேளை அந்த இடத்திலிருந்து அவனை எழுப்பணும்னா அவனுக்கு என்னென்ன யோசனை வந்திருக்கும்? ஐயோ, நம்ம இந்த இடத்துல எழுந்து போயிட்டோம்னா நம்ம வேலை செய்யணும், சாப்பாட்டுக்கு எங்க போவோம், தங்குறதுக்கு எங்க போவோம், அல்லது இந்த மாதிரி குழு இடம், ஒரு நல்ல நிழல் இடம், ஒரு பாதுகாப்பான இடம், வீடு நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? இதெல்லாம் அவனுக்குள்ள வந்திருக்கும்ல. இதெல்லாம் அவனுக்கு எதிராக இருந்த சவால்கள். அவங்க படுத்து கிடந்தா நல்ல இடம், அவ நல்லா நிம்மதியா படுத்து கிடந்தா, உழைக்க தேவையில்லை. ஏன்னா வர்றவங்க போறவங்க கொடுக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆக அவனுக்கு இந்த சவால்கள் என்று எது இல்லை. என்ன சவால் இல்லை? உழைக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம உணவுக்கு நம்ம தான் வாழ்க்கையை பார்த்துக்கிற சவால்கள் இல்லை. அவனுக்கு சவால்கள் இல்லை. தன் வீட்டை பராமரிக்கணும், தன் குடும்பத்தை பராமரிக்கிற சவால்கள் இல்லை. எனவே படுத்து கிடப்பது என்பது அவனை பொறுத்தளவிலே சுகம். எனவேதான் ஆண்டவர் கேட்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறாயா? நீ நலம் பெற விரும்புகிறாயா? நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாள்ல கேட்கிறாரு, என் மகனே, என் மகளே, உன் பாவத்திலிருந்து நீ நலம் பெற விரும்புகிறாயா? உன் உள்ள முடக்குவாதமாய் இருக்கிற அல்லது தொழுநோய் பிடித்திருக்கிற உன் உள்ளம், பார்வையற்று இருக்கிற உன் உள்ளம், முடங்கி போயிருக்கிற உன் உள்ளம், அதிலிருந்து நீ விடுதலை பெற விரும்புகிறாயா என்று ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். பாவத்திலே விழுந்து கிடப்பது, ஒரு சில பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்வது நமக்கு சுகம். அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். அல்லது அந்த பாவ மனிதரிலிருந்து வெளியே வருவது கஷ்டம். அந்த பாவ இடத்திலிருந்து, பாவ தொழிலிலிருந்து, பாவம் செய்ய தூண்டுகிற ஒரு சில பொருட்கள், அது டிவியா இருக்கலாம், மொபைல் போனா இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம், அல்லது ஒரு சில உணவாக இருக்கலாம். அதிலிருந்து வெளியே வருவது, அதை விடுவது நமக்கு மிக மிக கடினம். அதை ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விரும்புகிறாயா? நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ இந்த பாவத்திலிருந்து விடுபட நீ விரும்புகிறாயா? நீ விரும்பினால் அவர் உன்னை நலமாக்குவார், அவர் உன்னை சுகமாக்குவார், அவர் உனக்கு மன்னிப்பை தருவார். அப்ப இயேசுவிடமிருந்து நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
அவர் என்னை மன்னிக்க வேண்டும் என்றால் நான் முதலிலே விரும்ப வேண்டும். நான் விரும்ப வேண்டும். எதை விரும்ப வேண்டும்? இந்த பாவத்தை விட விரும்ப வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நலம் பெற விரும்புகிறாயா? நலம் பெற விரும்புகிறாயா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவரிடத்திலே கேட்டது உன் உடல் நோயிலிருந்து நலம் பெற விரும்புகிறாயா என்பது அல்ல. ஏன்னா அந்த உடல் நோயிலிருந்து நலம் பெற அவன் எத்தனையோ முறை அவன் முயற்சி செஞ்சான். எனக்கு சொல்றான், நான் எத்தனையோ முறை முயற்சி செஞ்சேன், ஆனா எனக்கு முன்னாடியே ஓடிடுறாங்க. எனவே என்ன முதல்ல கொண்டு போய் அந்த குளத்துல இறக்குவதற்கு ஆள் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ விரும்புறையில, நீ நலம் பெற விரும்புகிறாயில்ல, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். அங்க கடந்து போ. முதல்ல எழுந்து உன் படுக்கையை தூக்கிக்கோள். படுக்கையை கிழிச்சு போடு, படுக்கையை எரிச்சுட்டு ஆண்டவர் சொல்லலையே. அந்த படுக்கை, நீ படுத்து கிடந்த படுக்கையை நீ எடு. எந்த படுக்கை உனக்கு சுகமா இருக்குதோ, எந்த படுக்கை மேல நீ படுத்து கிடக்குறியோ, அப்ப இனிமே படுக்கை என்பது உனக்கு கீழே இல்லை, உன் கையில இருக்குது. நீ எடு. அப்ப பாவத்தை எடு, உன்னிடமிருந்து எடு. அப்ப பாவம் உன்னை அப்படியே சுகமா ஒரு இடத்துல வச்சிருக்குது. பாவத்துல அப்படி சுகமா நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அப்ப பாவத்தின் நிழல்ல, பாவத்துல மேல நீ அப்படியே மறந்துகிட்டு இருக்கிற. இனிமே படுக்கை உனக்கு கீழே இருக்க கூடாது. முதல்ல எழு. உங்களுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. இந்த இடத்திலிருந்து கடந்து போ. ஆக இஸ்ராயேல் மக்கள் தங்கள் பாவத்திற்காய் மனவருந்திய பொழுது அந்த இடத்திலிருந்து அவர் நடந்து போக ஆண்டவர் அவர்களை செய்தார். கானான் தேசத்திற்கு அவர்களை நடந்து போக செய்தார். அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்டவர்கள், மனம் மாறியவர்களை ஆண்டவர் நடந்து போக செய்தார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நாம் எழ தயாரா? எழுந்தால் நம் படுக்கையை எடுக்க தயாரா? எழுவது எளிது, நம் படுக்கையை எடுக்க தயாரா? மூன்றாவது, நடந்து செல்ல தயாரா? அப்ப எழுவதற்கு ஒரு தைரியம் வேணும், எழுந்து நடப்பதற்கு ஒரு தைரியம் வேணும். நான் இருக்கிற இடத்திலேயே எனக்கு சுகம் கிடைக்குது, எனக்கு நல்லா இருக்குது வாழ்க்கை, எனக்கு என்ன என்று இந்த மனுஷன் இருந்தா, இந்த வேலையை பார்த்தா, இந்த வீட்டில் இருந்தா, இவங்களுடைய உறவுகள் நட்புகள் எனக்கு கிடைச்சா எனக்கு ஜாலியா இருக்குது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்றார், முதல்ல எழ கற்றுக்கொள். உன் பாவ சூழ்நிலிருந்து எழ கற்றுக்கொள். உன்னை பாவத்திற்கு அடிமைப்படுத்துகிற ஒரு சில காரியங்களில் இருந்து எழ கற்றுக்கொள். ஒரு சில இடங்களில் இருந்து எழ கற்றுக்கொள். ஒரு சில மனிதனிடமிருந்து எழ கற்றுக்கொள். எழுந்து நட. எழுந்து உன் படுக்கையை தூக்கு. உனக்கு எது சுகமா இருக்கு, படுக்கையை தூக்கு. உன்னை எது படுக்க வச்சிருக்குது அதை முதல்ல தூக்கு. நீ எதன் அடிப்படையில, எதன் மேல நீ படுத்துக்கிட்டு சுகம் கண்டுகிட்டு இருக்கிற அதை தூக்கு. படுக்கையை எடுத்துக்கோ. மூன்றாவது, நட. அங்கேயே இருக்கிறது இல்ல, மறுபடியும் அதே இடத்துல இருக்கிறது இல்ல. ஒரே இடத்துல இருந்துகிட்டு அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதனோட உறவுல இருந்துகிட்டு, ஐயோ அந்த பாவம் செய்ய மாட்டேன், இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், இல்லை. ஒரு சில பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் நடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும், கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்திலிருந்து கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மனிதனிடமிருந்து நடந்து போக, பாவ இடத்திலிருந்து கடந்து போக, பாவ சூழ்நிலையிலிருந்து நீங்கள் நடந்து போக ஆண்டவர் அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த மகன் உடனே எழுந்தான். அப்ப 38 ஆண்டுகளாய் பாலைவனத்திலே கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததால் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற பக்கத்தில் இருக்கிற கானான் தேசத்துக்கு போக முடியல. இந்த மனிதனும் 38 ஆண்டுகளாய் படுத்திருந்தான். அவன் கண்ணுக்கு முன்னாடி சுகம் கொடுக்கிற அந்த குளம் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் போறாங்க, கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் அவனால் உள்ள போக முடியல. எப்பொழுது அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ, இஸ்ராயல் மக்கள் கீழ்ப்படியாம இருந்தான். 38 ஆண்டுகளாய் காதேசி என்ற அந்த இடத்துல அவர்கள் கானான் தேசத்தை கண்ணால் பார்த்தும் கூட 38 ஆண்டுகளாய் அந்த ஒரு இடத்துல ஒரே இடத்துல 38 ஆண்டுகளாக அவர் கடக்க முடியாமல் எழ முடியாமல் அவர்கள் இருந்தார்கள். இந்த மனிதனும்
இந்த மனிதனும் 38 ஆண்டுகளாய் கிடந்தவன் இயேசுவின் வார்த்தையை கேட்ட உடனே அவன் எழுந்தான், கீழ்ப்படிந்தான். அப்ப கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். கடவுளின் வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படுகிற பொழுது, கடவுளின் வார்த்தையை படிக்கிற பொழுது நான் கீழ்ப்படுகிறேனா? அவன் கீழ்ப்படிந்தான். உடனே அவன் எழுந்தான். உடனே அம்மனிதர் எழுந்தார், நலமடைந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். யோசிக்கல, ஐயோ படுக்கை எடுத்துக்கொண்டு போக சொல்றாரே, நான் எங்க போவேன்? 38 ஆண்டுகளாக ஒருத்தன் இங்கே கிடக்குறானா? அவனுக்கு அவனுடைய வீடு இருக்குமா? உறவினர் இருப்பாங்களா? குடும்பம் இருக்குமா? அப்ப அவன் அதெல்லாம் யோசிக்கல. நான் எங்க போவேன்? ஏசுட்ட கேட்கல, எங்கப்பா போவேன்? 38 ஆண்டுகளாக இங்கதான் கிடக்குறேன். எனக்கு வீடு இருக்குதா? என் பிள்ளைங்க இருக்காங்களா? என் குடும்பம் இருக்குதா? என் உறவுகள் இருக்குதா? எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க வார்த்தை போக சொல்றீங்களே. இல்லை, அவன் கீழ்ப்படிந்தான். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிப்போம். கீழ்ப்படுகிற பொழுது நமது வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும், சுகம் நிலைத்து நிற்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். மீண்டும் அவனை பார்க்கிறார். பார்த்த பொழுது, மகனே நீ நலமடைந்திருக்கிறாய், இதைவிட கேடானது எதுவும் நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதே. இங்கதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாணிகை கொடுக்கிறாரு. நீ 38 ஆண்டுகளாய் உன்னுடைய பாவம் உன்னை படுக்க வைத்திருந்தது, இதைவிட கேடானது. அப்ப நீ நலமடைஞ்சிட்ட, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுட்ட, கடவுள் உனக்கு கொடுத்துட்டாரு, கடவுள் ஆசீர்வதிச்சிட்டாரு. இதை விட கேடானது உன் வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னா இனிமேல் நீ பாவம் செய்யாத. அமர்ந்துக்குரியவர்களே, பல வேளைகளில நான் மறப்பது அதுதான். When God gives you a second chance, do not repeat the old sins or mistake. When God gives you a second chance, when God bless you, when God lift you up, do not repeat the same old sin, the same old mistake. கடவுள் உன்னை மீண்டும் ஆசீர்வதிக்கிற பொழுது, கடவுள் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிற பொழுது, நீ மீண்டும் பழைய பாவத்தை செய்யாதே, மீண்டும் பழைய வாழ்க்கையை வாழாதே. அப்படி என்றால் இதைவிட கேடானது உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடும். மனசுல வச்சுக்கிறோம். பல மனிதர்கள் செய்கிற மிக மிக பெரிய தவறு இதுதான். ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு, ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய நிகழ்வு, அல்லது ஒரு பெரிய இழப்பு, அல்லது ஒரு பெரிய மன கஷ்டம், மன வேதனை, அல்லது வாழ்க்கையில நிகழக்கூடாத ஒன்று நிகழுது. எதுக்கு? நாம் செஞ்ச ஒரு பாவத்தினால, நாம் வாழ்ந்த ஒரு தவறான வாழ்க்கையால ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வந்துடுறோம், மனமாறி வந்தவுடன் நம்ம என்ன செய்யறோம்? கடவுள் நம்மை ஆசீர்வதிச்சிருக்காரு, கடவுள் நம்மை மீண்டும் அபிஷேகம் கொடுக்கிறாரு, மீண்டும் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறாரு, மீண்டும் ஒரு புதிய பாதையை காட்டுறாரு. அந்த பாதைக்கு வந்தவுடன் நம்ம மனசு என்ன ஆகுது? மீண்டும் பழைய பாவம், மீண்டும் என் பழைய வாழ்க்கை, மீண்டும் என் பழைய நண்பர்கள், நான் எதனால நான் வீழ்ந்தேனோ, எது என்ன வீழ வச்சுச்சோ, மீண்டும் நான் அதையே நான் தேடி அதிலே வாழ்ந்தேன் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, மகனே இதை விட கேடானது உனக்கு நிகழாமல் பார்த்துக்கொள். எத்தனை பேர் வாழ்க்கையில கடவுள் இந்த காரியத்தை இன்றைக்கு அறிவுறுத்துறாரு. ஒரு காரியத்துல நீங்கள் செய்த ஒரு பாவம், நீங்கள் செய்த ஒரு தவறு, அல்லது நீங்க எடுத்த ஒரு தவறான முடிவு, அல்லது உங்க வாழ்க்கையில வந்த ஒரு தவறான மனிதர்கள், அல்லது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தவறான நிகழ்ச்சி, அதிலிருந்து கடவுள் உங்களை எழுப்பி இருக்கிறார். அதிலிருந்து விடுபட கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார். அதிலிருந்து உங்களை அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை புதுசா மாற்றி இருக்கிறார், உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதையை கொடுத்திருக்கிறார், உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய காரியங்களை செய்ய அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நினைச்சு பாருங்க. நீங்க மீண்டும் அந்த பழைய உறவைத்தானே தேடி போயிருக்கீங்க, மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையை தானே தேடி போறீங்க, மீண்டும் அந்த பழைய பாவத்தை தானே செய்ய உங்க மனசு தூண்டிக்கிட்டு இருக்குது. யோசித்து பாருங்க அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் சொல்றாரு அந்த மனிதனை பார்த்து,
உன் பாவம் உன்னை 38 ஆண்டுகளாய் படுக்க வைத்திருந்தது. இனிமேல் நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே என்றால் இதைவிட கேடானது உன் வாழ்க்கையில இனி நிகழாது இருக்கணும்னா நீ பாவம் செய்யாத. அன்புக்குரியவர்களே, எழுவது முக்கியம் அல்ல, படுக்கையை தூக்குவது முக்கியம் அல்ல, நடப்பது முக்கியம் அல்ல. நடந்து போகிற பாதையிலே புனிதம் இருக்க வேண்டும், நடந்து போகிற பாதையிலே தூய்மை இருக்க வேண்டும், நடந்து போகிற பாதையிலே கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற வாழ்க்கை இருக்க வேண்டும், கடவுளை சார்ந்த வாழ்க்கை இருக்கணும், இயேசுவை சார்ந்த வாழ்க்கை இருக்கணும், இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா இந்த மனுஷன் அது ஒண்ணு இல்லை. ஏன் தெரியுமா? அவன் போய் யூதர்கிட்ட போய், யாருப்பா உன்னை குணப்படுத்தினாங்க, நீ எப்படி ஓய்வு நாள் எழுந்து வரலாம்? அவன் சொல்ற, எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் மறுபடியும் இயேசுவை பார்க்கிறான். இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு, மீண்டும் பழைய வாழ்க்கையை வாழாத. இவன் போய் அங்க போய் என்னை இயேசு தான் குணப்படுத்தினாரு, என்னை குணப்படுத்தவர் இயேசு என்று அவன் யூதரிடத்துல போய் சொல்லி கொடுக்கிறான். யூதரிடத்துல காட்டி கொடுக்க, இயேசுவை ஒரு விதத்துல காட்டி கொடுக்கிறான். அவன் இயேசு தன்னை சுகமாக்கி இருக்கிறார். அவன் என்ன பண்ணியிருக்கணும்? இயேசுவை பின்பற்றி இருக்க வேண்டும், ஒரு இயேசுவின் சீடராய் மாறி இருக்க வேண்டும், இயேசுவின் பின்னே சென்று இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவன் யாரை தேடி போறான்? பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் யூதர்களையும் அவன் தேடி போறான். அவன் போய் சொல்றான் யூதர்கிட்ட, என்னை குணப்படுத்தியவர் இயேசு. அப்ப நான் நலமடைந்திருக்கிறேன் என்று தான் பெற்ற ஆசீர்வாதத்தை அவன் அறிவிப்பதற்கு பதிலாக இதோ தனக்கு இந்த காரியத்தை செய்த அந்த நபரை அவன் காட்டி கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு ஒரு சில உதவிகளை பெற்ற பிறகு, ஒரு சிலரால் நாம் முன்னுக்கு வந்தவுடன், ஒரு சிலரால் நாம் நல்ல வாழ்க்கையை பெற்றவுடன், ஒரு சிலரால் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவுடன் அவர்களையே நாம் காலை மாறி விடுகிறோம். அவர்களுக்கு எதிராக நம்ம பேசுறோம், அவர்களுக்கு எதிராக இருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். இதைவிட கேடானது நமது வாழ்க்கையில் நடந்து வீழக்கூடாது என்பதற்காக இயேசு விரும்புகிறார். இனிமேல் பாவம் செய்யாதீர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா, என்னை நீர் எத்தனையோ முறையிலே ஆசீர்வதித்திருக்கிறீர். என் கடந்த கால வீழ்ச்சிகள், என் கடந்த கால காயங்கள், என் கடந்த கால பாவங்கள், என் கடந்த காலத்திலே நான் கண்ட தோல்விகள், என் கடந்த காலத்துல என் வாழ்க்கையில என்னிடமிருந்து அகன்றது, அவற்றையெல்லாம் அப்பா நீங்க ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து என் கடந்த காலத்தின் காயங்களை நீங்க ஆற்றியிருக்கீங்க, கடந்த காலத்தின் பாவங்களை நீங்க மன்னிச்சிருக்கீங்க, கடந்த காலத்தின் தோல்வியை நீங்க வெற்றியா மாற்றியிருக்கீங்க. கடந்த காலத்துல எனக்கு எதிராக இருந்த மனிதர்களுடைய அல்லது என்ன கேவலப்படுத்தின, அவமானப்படுத்தின, அல்லது என் வாழ்க்கைக்கு பாவமா இருக்கிற ஒரு சில உறவுகள் இருந்து, ஒரு சில மனிதர்கள் என்னை பிரிச்சிருக்கீங்கப்பா. எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க, புதிய பாதை நடக்க செஞ்சிருக்கீங்க. ஆனால் ஆண்டவரே, நான் மீண்டும் 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 என் பழைய வாழ்க்கையே வாழ ஆசைப்படுறேன். பழைய உறவுகளையே நான் தேடி செல்றேன். பழைய பாவங்களே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. பழைய இடங்கள் எனக்கு ஆண்டவரே, பழைய காரியங்கள், பழைய செயல்கள், பழைய உறவுகள், பழைய மனிதர்கள், அவனை தான் தேடி போறப்பா. ஆண்டவரே, நீ சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கு என் மனசுக்குள்ள போகட்டும்ப்பா, என் இதயத்தை அப்பா ஆழமாய் பாதிக்கட்டும்ப்பா. இனிமேல் பாவம் செய்யாது. ஆண்டவரே, அப்பா, தாவீது அரசன் சொன்னாரே, திருப்பாடல் 119:17, ஆண்டவரே, நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்திலே பதித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உமது வார்த்தையை நீ சொன்னீரே, எழுந்து நட என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் நடந்தானப்பா. நான் உமது வார்த்தையை இதயத்திலே பதித்து வைத்து, என் எண்ணத்திலே பதித்து வைத்து, என் வாய்களிலே, என் கைகளிலே, என் செயல்களிலே ஆண்டவரே உமது வார்த்தையை வெளிப்படுத்தி அப்பா நான் நலமடைய, மீண்டும் என் பழைய வாழ்க்கையை, மீண்டும் என் பழைய பாவத்தை, மீண்டும் என் பழைய உறவுகளை, மீண்டும் மீண்டும் என் பழைய ஆண்டவரே செயல்களை நான் செய்யாமல் புதிய வாழ்வை, புதிய பாதையை, புதிய மனிதனாய் வாழ இந்த நாளிலே அப்பா என் உள்ளத்தை நீர் மீண்டும் கழுவும். ஆண்டவரே, உமது வார்த்தை என்னை கழுவட்டும்.
ஆண்டவரே, நான் தரும் தண்ணீரை குடிப்பவருக்கு தாகமிராது என்று சொன்னீரே அப்பா. இதோ நீர் தம்மிடம் விசுவாசிக்க போகிற, தம்மிடம் விசுவாசம் கொள்ள போகிறவர்கள் பெறப்போகிற தூய ஆவியை குறித்தே அவர் சொன்னார் என்று யோவான் நற்செய்தி ஆண்டவரே 7:34 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, இந்த பெர்சதா குளத்தின் தண்ணீர் தூய ஆவியின் தண்ணீர் ஆண்டவரே. அப்பா, தூய ஆவி என்ற அந்த தண்ணீரினால் ஆண்டவரே, உமது விழாவிலிருந்து வழிந்தோடிய, உமது விழாவிலிருந்து பாய்ந்தோடிய அந்த தண்ணீர் அப்பா, இதோ எருசலேம் தேவாலயத்திலிருந்து வழிந்தோடிய அந்த தண்ணீர் ஆண்டவரே, உமது விழாவிலிருந்து வழிந்தோடிய அந்த தண்ணீருக்கு முன்னடையாளம் ஆண்டவரே. அப்பா, இதோ உமது விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீர் திருமுழுக்கின் தண்ணீர், எங்கள் பாவங்களை கழுவுகிற தண்ணீர், உமது தூய ஆவியை எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிற தண்ணீர் ஆண்டவரே. அப்பா, தூய ஆவி என்னும் அபிஷேகத்தை நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே, எங்கள் பழைய வாழ்க்கையை விடுத்து, பழைய உறவுகளை விடுத்து, பழைய பாவங்களை விடுத்து, பழைய மனிதர்களுடைய அப்பா அந்த காரியங்களை விடுத்து, பழைய தொழிலை விடுத்து ஆண்டவரே, நாங்கள் எழுந்து உம்பின் செல்ல உமது தூய ஆவின் அபிஷேகத்தோடு வாழ இந்த நாளிலே எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுடையமான புனித பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் அளித்த கொடைகளையே உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்கு உரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழிய முடிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணித்து சொல்லுவோம்: உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனையில் உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை மலை தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்தோம். கிறிஸ்துவின் அமைதியை. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். நீ நலம் பெற விரும்புகிறாயா? நீ உன் பாவத்திலிருந்து எழ விரும்புகிறாயா? நீ உன் பலவீனத்திலிருந்து எழ விரும்புகிறாயா? இதோ எழு, உன் படுக்கையை தூக்கிக்கொள், நட. எழுந்து நடக்க அழைக்கிறார். பாவத்திலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் நம்மை அழுத்தி பிடித்திருக்கிற, நம்மை சுகத்திலே வாழ வைக்கிற பாவங்களிலிருந்து எழுவதற்காய் இறைவன் அழைக்கிறார். இதோ இந்த இறைவனுடைய அழைப்பை இந்த நாளில நமது காதுகள் கேட்கட்டும், நமது இதயம் கேட்கட்டும். இதோ மீண்டும் பாவம் செய்யாதே. அவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் உன்னை சுகப்படுத்தி இருக்கிறார், அவர் உன்னை நலப்படுத்தி இருக்கிறார், அவர் உனக்கு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறார், அவர் உன்னை புதிய பாதையிலே நடத்தி செல்கிறார். இதோ இனி அவரை பின்பற்ற, இனி அவரிலே நீ வாழ, இனி அவராக வாழ இதோ தன் உடலை உணவாக தருகிறார். இந்த உயிர் தரும் தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தியதில் உம்மை வேண்டுகிறோம். விண்ணக அருளடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பணி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனசுமையோ பாருங்களோ, உடற்பிணியோ ஊனங்களோ, மனசுமையோ பாருங்களோ, உடற்பிணியோ ஊனங்களோ, பருவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். பருவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர், என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர், என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். அனைத்து புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க.